Hi friends, welcome to channel. So இன்னைக்கு நாம வந்து இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transformல இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து இந்த Z transformோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம் Z transformல. ஸோ இப்போ பாருங்கள் இனிஷியல் வேல்யூ தியரம். ஓகே, செவன்த் ப்ராப்பர்ட்டி இனிஷியல் வேல்யூ தியரம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இனிஷியல் வேல்யூ தியரம் வந்து நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்துருப்போம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைனில் பார்த்துருப்போம். ஏதாவது கண்டினியூஸ் டைம் சிக்னலாக இருந்தால் அதுக்கு வந்து எப்படி நாம் இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அது எக்ஸ் ஆஃப் டி அப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அது பை யூஸிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுவே ஒரு சிக்னல் வந்து டிஸ்கிரிட் டைம் சிக்னலாக இருந்தால், அதாவது எக்ஸ் ஆஃப் என்னு இருக்குது, அப்போ அதுக்கு வந்து எப்படி நாம் இனிஷியல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சிக்னல் இருக்குது எக்ஸ் ஆஃப் என், இதனுடைய இனிஷியல் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இனிஷியல் வேல்யூ தியரம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பை யூஸிங் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் என் இருக்குது, இதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எக்ஸ் ஆஃப் Z அப்படின்னு இருந்தால் இதனுடைய இனிஷியல் வேல்யூ, அதாவது டைம் டொமைனில் இருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூ, அதாவது எக்ஸ் ஆஃப் ஜீரோ, ஸ்மால் எக்ஸ் ஆஃப் ஜீரோ, இதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ. ஸோ இது எப்படி எழுதலாம், லிமிட் n டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் ஆஃப் n. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும் Z ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு சமேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா காசல் சிக்னல் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் n அப்படின்றது என்னென்னா ஒரு காசல் சிக்னல், அதாவது ரைட் சைடட் சிக்னல். அப்போது என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 to infinity தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் n அப்படின்றது என்னென்னா இட்ஸ் எ காசல் சிக்னல், ரைட் சைட் சிக்னல். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் ஆஃப் n Z பவர் ஆஃப் மைனஸ் n. ஸோ இதுதான் வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் நம்ம சமேஷனுடைய லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோ Z பவர் ஆஃப் 0 மைனஸ் 0, அதே போல் 1 எக்ஸ் ஆஃப் 1 Z power of minus 1 plus x of 2 Z power of minus 2. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதிலிருந்து x of 0 Z power of minus 0 1 தான், plus x of 1 divide by Z plus x of 2 divide by Z square. ஸோ இது போல் போய்கிட்டே இருக்கும். x of 3 divide by Z cube வரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் Z. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ நமக்கு வேணும், எக்ஸ் ஆஃப் ஜீரோ தான் நமக்கு வேணும். அப்போது Z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது என்ன ஆகுனா, ஸோ வென் Z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ இந்த ஈக்குவேஷனில் Z நம்ம இன்ஃபினிட்டி போடுறோம், லிமிட் Z டென்ஸ் டு இன்ஃபைனைட் வேல்யூ எக்ஸ் ஆஃப் Z அப்படி போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, எக்ஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ இந்த இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது, எக்ஸ் ஆஃப் 1 டிவைட் பை Z ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 டிவைட் பை Z ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ இப்போ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ, ஸோ இதுக்கப்புறம் எந்த டேர்ம் எல்லாமே நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதிலிருந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஆஃப் ஜீரோன்றது என்ன, எக்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு லிமிட் Z டென்ஸ் டு இன்ஃபைனைட் எக்ஸ் ஆஃப் Z. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூ தியரம். ஸோ ஒரு சிக்னலினுடைய இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, ஒரு டிஸ்கிரிட் டைம் சிக்னலினுடைய இனிஷியல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த சிக்னலுக்கு எக்ஸ் ஆஃப் Z, அதாவது Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதில் Z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த சிக்னலினுடைய இனிஷியல் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ இதான் இனிஷியல் வேல்யூ தியரம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபைனல் வேல்யூ தியரம். பட் எனிவே ஃபைனல் வேல்யூ தியரத்துக்கு நம்ம டெரிவேஷன் பார்க்க போதில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். பட் எய்த் ஃபைனல் வேல்யூ தியரம். ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ ஃபைனல் வேல்யூனா என்ன, எக்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட், ஒரு சிக்னல் இருக்குது, எக்ஸ் ஆஃப் n இருக்குது. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க,
காசல் தான் எடுத்துக்க போகிறோம். காசல் சிக்னல் அதாவது ரைட் சைடு சிக்னல் தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம. அப்போ இதனுடைய ஃபைனல் வேல்யூ. ஸோ ஃபைனல் வேல்யூனா என்ன? லிமிட் n tends to infinite into x of n. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ அதுதான் x of infinite. இதுதான் ஃபைனல் வேல்யூ. ஃபைனல் வேல்யூ ஆஃப் சிக்னல் x of n. அப்போது ஒரு சிக்னல் x of n டைம் டொமைனில் இருக்குது. அதனுடைய ஃபைனல் வேல்யூ ஸ்மால் x of infinite கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுறேன் பாருங்கள். x of infinite. x of infinite. So that is limit n tends to infinite into small x of n. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to 1 minus z inverse அது z inverse into x of z. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீரம் ரெண்டுமே, இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ. ஸோ அப்போ ஒரு சிக்னல் x of n இருக்குது, அது காசல் சிக்னலாக இருக்குது. அந்த சிக்னலுக்கு ஃபைனல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது x of infinite நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி அது கூட 1 மைனஸ் z இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனில் ஜட்டுக்கு பதில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுமா, கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து ஃபைனல் வேல்யூ தீரம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முடிச்சிட்டோம் z ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.